ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு நம்ம அஸ்வின் கார்ஸ் வந்திருக்கோம். அஸ்வின் கார்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர்ல ஓரியண்டல் டவருக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஷோரூம் தான் வந்திருக்கோம். டொயோட்டா கார்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச வெஹிக்கிள்ங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான காருன்னு பார்த்தீங்கன்னா இதோ எட்டியோஸ் லிவாவை சொல்லலாம். எட்டியோஸ் லிவா ரொம்பவே ரிலையபிளான வண்டி. அந்த வெஹிக்கிளில் நம்ம அஸ்வின் கார்ஸில் 3 கார் அவைலபிளாக வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அந்தந்த கார் என்ன பட்ஜெட் அண்ட் இயர்ஸ் எவ்வளோ ஓனர்ன்றதை ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கார் என்ன வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எட்டியோஸ் லிவா VXD, அதாவது டீசல் வேரியண்ட்டுங்க. இது ஒரு தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. 2017 மாடல், 18 ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வாங்க இந்த காரோட இன்டீரியல் எப்படி இருக்குது, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். எக்ஸ்டர்னல் வைஸ் இந்த கார் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 4 வீலுமே அலாய் வீல் உள்ள மாடல். நம்ம டேரெக்டாக டயர்ஸ்க்கு வருவோம். டயர் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, 4 வீல் டயர்ஸுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ பாடி அவுட்லுக் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீட்டாக, அதாவது அந்த ஒயிட் அண்ட் பிளாக் தீமில் குரோம் ஃபினிஷ்லாம் கொடுத்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது ஒரு டாப் ஆஃப் த வேரியன்ட் வெஹிக்கிள் இது. ஸோ இதோட இன் அண்ட் அவுட் பாருங்கள். இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நான் 1 by 1 சொல்கிறேன். ஓவராலாக காரை பார்த்துக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரியர் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் டிஃபாகர் அண்ட் வைப்பர்ஸ் இன்பில்டாக வந்துடுது. ஸோ வாங்க அப்படியே நம்ம இன்டீரியலுக்குள்ளே போய் பார்ப்போம். இன்டீரியரில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா 4 விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக் மாடல் தான் இது. அதுக்கான இது பாருங்கள், மிரரை ஃபோல்டபுள் பண்ணக்கூடிய சுவிட்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் லாக் அண்ட் அன்லாக் ஆப்ஷனோட வருது. வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டேரிங் சைட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வால்யூம் அப் டவுன், சாங்ஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் அண்ட் மோட் கொடுத்துருக்காங்க. கம்பெனிலேருந்து வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் தான் இதில் இன்பில்டாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏசி கண்ட்ரோல். எனக்கு லிவாவில் ரொம்பவே பிடிச்ச விஷயம், லிவான் இல்லைங்க, எட்டியோஸ் ஆர் லிவா ரெண்டுத்துலேயுமே ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஸ்பீடாமீட்டர் தான். ஸ்பீடாமீட்டர் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து உள்ளே வரும், சென்ட்ரு கன்சோலில் வரும். ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 4 காருமே இன்டீரியல் வைஸ் சேமாக தான் இருக்கும். பட் ஒவ்வொரு காரில் உள்ள ஃபியூச்சர்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸ்பெக்கை நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன். 2017 மாடல், 18 ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு டீசல் வெஹிக்கிள் தாங்க இது. ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஏசி, டுவல் ஏர்பேக் உள்ள டைப்பு, ABS, 4 வீலுமே அலாய் வீல் உள்ள மாடல் இது. ஸோ இதில் வந்து ஆட்டோ கண்ட்ரோல், அந்த கால் கட் ஆஃப் ஆன் எல்லாமே உள்ள மியூசிக் சிஸ்டம் இது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மியூசிக் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ வாங்க இதோட சீட்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். சீட் ஸ்ட்ரெச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிலேருந்து வரக்கூடிய அந்த சீட் தான் போட்டிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரியர் சீட் பார்த்துக்கோங்க, ரியர் சீட்டுமே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க இந்த வெஹிக்கிள். நம்ம அடுத்த காரை பார்ப்போம். வெயிட் அடுத்த காரை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காரோட ப்ரைஸை நான் இன்னும் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. 7,20,000 ரூபா கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நம்ம காட்டக்கூடிய எல்லா கார்ஸுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இந்த கார்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம அஸ்வின் கார்ஸில் தாங்க இருக்குது. அஸ்வின் கார்ஸ் தஞ்சாவூர். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கார் என்ன வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா எட்டியோஸ் லிவா Vன்ற மாடல். ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள்ங்க இது. 2017 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 88,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஒரு வெல் மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள் இது. இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குது. சரி வாங்க இதோட இன்டீரியல் எப்படி இருக்குது, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். எக்ஸ்டர்னல் வைஸ் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த வண்டி. சேம் இதுவுமே நம்ம ஃபர்ஸ்ட் காமிச்ச அந்த ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் தான் இருக்குது. சாரி, ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இந்த ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த ரூஃபெல்லாம் பாருங்களேன். அந்த ரெட் அண்ட் பிளாக் யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். அந்த டுவல் டோன்றது நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கும் இந்த டுவல் டோன், அந்த ரெட் அண்ட் பிளாக் ஃபினிஷிங் ரொம்பவே பிடிக்கும். இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே 4 வீலுமே அலாய் வீலோட வரக்கூடிய மாடல் தான் இது. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% நல்லா இருக்குது. வாங்க அப்படியே ஓவராலாக அந்த காரை நீங்கள் பார்த்துக்கோங்க. எஸ், இது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள். எட்டியோஸ் லிவா அந்த Vன்ற பேட்ச் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ரியர் சைட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபாகர் அண்ட் வைப்பர்ஸ் வந்துடும் இந்த காரில். வாங்க நம்ம அப்படியே இதோட இன்டீரியல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த காருமே ஒரு டாப் ஆஃப் த லைன் கார் தான். ஸோ 4 விண்டோவுமே பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ் இதிலே வந்துடும். அதே மாதிரி ஃபோல்டபுள் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த கண்ட்ரோலரில் உங்களுக்கு இந்த சைடு வந்துடும். இன்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம இப்போ காட்டக்கூடிய எல்லா காருக்குமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த கார் இன்டீரியல் எப்படி இருக்குன்றது. இதுவும் டுவல் ஏர்பேக் உள்ள டைப் தான் இது. இன்டீரியல் பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்குங்க இந்த காரில். சீரியஸ்லி ரொம்பவே டீசென்ட் நீட்டாக இருக்குது இந்த காரு. ஸோ மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கம்பெனிலேருந்து வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் தான் போட்டிருக்காங்க. ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே எல்லாமே சேம். ஸோ நான் அப்படியே ஒவ்வொரு வேகமாக ஒன்று காமிச்சிட்டு போயிடுறேன். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ காட்டக்கூடிய எல்லா காரும் ஒரே கார் தான். ஸோ இன்டீரியல்ஸ் சிமிலர்லி ஒன்றா தான் இருக்கும். ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எல்லா ஃபியூச்சர்ஸும் உள்ள மாடல் தான் இருக்குது. டுவல் ஏர்பேக், ABS எல்லாமே இருக்க டைப் தான் இது.
இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா லைவ்ல இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. அதாவது 2026 அடுத்த வருஷம் வரைக்குமே லைவ்ல இருக்கு. TN55 புதுக்கோட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். இது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வண்டி. சரி வாங்க இதோட சீட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சீட் பாருங்க, சீட் எப்படி இருக்குன்றது. சீட் ஒரு பிளாக் அண்ட் பீச் ஃபினிஷிங்ல பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க ஹெட் ரெஸ்டர், சாரி க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெஸ்ட், அந்த கியர் போடுறதுக்கான ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அக்சசரிஸ் தான், ஆனால் நீட்டாக இருக்குங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்ட் பிரேக்கான ஆப்ஷன் ரொம்பவே நீட்டாக இருக்குது. இந்த காருக்கு கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 5,75,000 ரூபாய் கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க. VXDன்ற மாடல் 2019 வண்டி. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வெஹிக்கிள் கிடைக்கிறது கஷ்டம். நம்ம பார்த்த எல்லா வண்டியுமே ஆல்மோஸ்ட் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 95,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குது. இந்த வண்டியோட எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குது, இன்டீரியல் எப்படி இருக்குன்றத வாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் வைஸ் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது ஒரு சில்வர் வேரியன்ட், ரொம்பவே கிளாஸியாக பலன்னு இருக்கு. இதோட அலாய்வில் பாருங்களேன். ஸோ இது லேட்டஸ்ட் வேரியன்ட். நம்ம காமிச்ச மொத்த 2 வேரியண்ட்டை விட இப்போ இந்த வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அலாய்வில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க கம்பெனிலேருந்து. அப்படியே டயர்ஸ்க்கு வருவோம். டயர் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, 4 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இந்த ஒரு பாருங்கள், இந்த ஒரு பேட்டர்ன், அந்த பட்டன் கூட இன்னும் இதுவாகாமல் பிராண்ட் நியூ கண்டிஷனில் 4 டயருமே மெர்ச்லின் டயர்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன் அவுட் இந்த கார் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. நம்ம வீடியோவில் எப்போவுமே சொல்கிறது தான், யூஸ்டு கார்ஸ் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ நம்ம காமிக்கக்கூடிய 4 காருமே டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் தான். ரியர் வீல் வைப்பர் அண்ட் டிஃபாகர் வரக்கூடிய மாடல் தான் இது. ஸோ காரை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்றது. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த காரு. சரி வாங்க நம்ம அப்படியே இதோட இன்டீரியல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இன்டீரியல் சேம், 4 விண்டோ, பவர் விண்டோ, ஃபோல்டபுள் கண்ட்ரோலர், மிரர் ஃபோல்டபுள் கண்ட்ரோலர், சுவிட்ச் அண்ட் அதுக்கான ஆப்ஷன்ஸ், லாக்கிங் அன்லாக். இந்த காரில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மியூசிக் சிஸ்டம், டச் ஸ்க்ரீன் ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 9 இன்ச் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் பார்க்க இன்னுமே ரொம்ப லுக்காக இருக்குங்க. டேஷ்போர்டு சேம் ப்ரீமியமாக பிளாக் அண்ட் பீச் ஃபினிஷிங்கில் டேஷ்போர்ட்ஸ் இருக்குது. ஒரு மேனுவல் வேரியன்ட் தாங்க. நம்ம வாங்க அப்படியே சீட்ஸுக்கு வருவோம். சீட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா சேம், இது ஒரு பிளாக் அண்ட் பீச் ஃபினிஷிங்கில் அந்த டேஷ்போர்டு என்ன குவாலிட்டியில் வருதோ அதேயான ஃபினிஷிங்கில் தான் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம 4 வேரியன்ட் கார் அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. 3 கார் டீசல் வேரியண்ட்டு டாப் ஆஃப் த லைன், ஒரு கார் வந்து பெட்ரோல் வேரியன்ட். அந்த ஒரு கார் பெட்ரோல் வேரியன்ட் ரெட் கலரு, மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டீசல் வேரியன்ட் தான் இருக்கு. இந்த காரோட ப்ரைஸ் இன்னும் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. இந்த கார் 7,25,000 ரூபாய் கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸ்பெக்கை நான் திருப்பி இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன். இது 2019 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 95,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ 95,000 கிலோமீட்டருமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல தாங்க இருக்கு. சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்து நம்ம காட்டக்கூடிய கார் என்ன வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 2018 மாடல். இதுவுமே ஒரு VXD, அதாவது டீசல் வேரியன்ட் கார் தாங்க இது. இதுவுமே சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,62,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இதுக்கு கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7 லட்ச ரூபாய் கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. வாங்க இந்த காரோட இன்டீரியல் எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இந்த கார் எக்ஸ்டர்னல் வைஸ் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது ஒரு ஒயிட்டு, பியூர் ஒயிட் வேரியன்ட் இது. ஸோ அலாய்வில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வெளியில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது டாப் வேரியன்ட் தான். ஸோ அலாய்விலோட தான் வரும். பட் அவங்க வெளியிலேருந்து அலாய்வில்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்போர்ட்டி லுக்குக்காக. இதுவுமே ரியர் வீல் சைட் வந்தீங்க அப்படின்னா டிஃபாகர் அண்ட் வைப்பர்ஸ் வந்துடும். ஸோ வேரியன்ட் பார்த்துக்கோங்க, VXDன்ற வேரியன்ட் இது. ஸோ இன் அவுட் இந்த கார் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க இந்த காரு. சரி வாங்க அப்படியே நம்ம இந்த காரோட இன்டீரியல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். வாங்க நம்ம இன்டீரியலுக்குள்ளே போய் பார்ப்போம். இன்டீரியல் சேம் ஒரு பீச் கலரில் கொடுத்துருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் வந்து கம்பெனிலேருந்து வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. AC 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் டீசல் வெஹிக்கிள் இது. ஸோ இன்டெல் பார்த்துக்கோங்க, பிளாக் அண்ட் பீச் காம்பினேஷனில் இருக்குது. இதுதான் அந்த கம்பெனிலேருந்து வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம். அந்த ஒரே ஒரு கார் தான் வந்து ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டமில் இருக்குது. மற்ற எல்லாமே சேம் கம்பெனிலேருந்து வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் தான். இதில் ப்ளூடூத் கால், அட்டன் அண்ட் கட் ஆப்ஷன்ஸோட வரக்கூடிய வெஹிக்கிள் தான் அது. இந்த கார் இன்டீரியல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதாவது நியூவாக சீட் ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அந்த லெதர் ஃபினிஷ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ப்ரீமியம் கண்டிஷனில் இருக்குங்க.
ஸோ இதோட ரியர் சீட்டுக்கு வந்து பார்ப்போம். ரியர் சீட் இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த லெதர் ஸ்டிச்சிங் இதோட இன்டீரியர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். காரோட பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். பூட் ஸ்பேஸ் எல்லா காருக்குமே சேம் ஒரே பூட் ஸ்பேஸ் தான். அதனால் நான் இந்த ஒரு காரை காட்டுறேன். மற்ற எல்லாத்துக்குமே சேம் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். பயணியர்லேருந்து ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேரியண்ட்டுக்கு. பூட் ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க. ஒரு ட்ராவல் பேக் வச்சு கொண்டு போகிற அளவுக்கு, ஒரு ஃபேமிலி யூசஸ் ட்ராவல் பேக் வச்சு கொண்டு போகிற அளவுக்கான பூட் ஸ்பேஸ் இந்த காரில் இருக்கும். நம்ம காமிச்ச கார் டீசல் வேரியன்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மைலேஜ் 20லேருந்து 22 தாராளமாகவே கொடுக்கும். பெட்ரோல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 18 மைலேஜ் கம்பல்சரி தரும். சரி வாங்க இதோட இன்ஜின் பே எப்படி இருக்குன்றத பார்ப்போம். பார்த்துக்கோங்க இதோட இன்ஜின் பே எப்படி இருக்குன்றது. ஸோ இது டீசல் வேரியண்ட்டோட இன்ஜின் பே. சேம் கிட்டத்தட்ட எல்லா வேரியண்ட்டுக்குமே ஸ்பேஸ் இதுதான், இப்படி தான் இருக்கும். ஒரே கார் காமிக்கிறதுனால நான் எல்லா காருக்குமே திறந்து காட்டல. ஸோ ஒரே ஒரு காரை மட்டும் காமிக்கிறேன். சேம் எல்லாமே ஒரே வேரியண்ட்டுன்றனால. இதே மாதிரி தான் எல்லா வெஹிக்கிளுக்குமே இன்ஜின் பே ரொம்ப நீட்டாக வாஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி ரொம்பவே நீட்டாக வச்சுருக்காங்க. ஒரு ஆயில் லீக்கேஜ் எல்லாமே செக் பண்ணி தான் அஸ்வின் கார்ஸில் வச்சுருக்காங்க. இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம காமிச்ச கார்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஸ்வின் கார்ஸ் தஞ்சாவூரில் தான் இருக்குது. அஸ்வின் கார்ஸோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்பிளேல கொடுக்குறேன். அஸ்வின் கார்ஸ்ல இந்த எட்டியோஸ் மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய கார்ஸ் அவங்க கிட்ட அவைலபிளாக இருக்கு. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அவங்களோட எல்லா கார்ஸையும் காட்ட ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோவோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அன்டில் தென் நான் உங்கள் ராஜேஷ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.